வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 26th ஜூன் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ரயில்வேஸ் டு பிரிங் டவுன் ஸ்பீட் ஆஃப் செலக்ட் வந்தே பாரத் அண்ட் காட்டிமான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸுடைய ஆக்சிடென்ட் நடந்தது. அண்ட் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ரயில்வேஸ் வந்துட்டு நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரயில்வே வந்துட்டு என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா they are going to bring down the maximum speed of some of the premium trains. ஸோ இந்த ட்ரெயின்ஸில் வந்துட்டு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், காட்டிமான் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சதாப்தி எக்ஸ்பிரஸ். ஸோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதுக்கப்புறம் காட்டிமான் எக்ஸ்பிரஸ் உடைய மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 160 km/h. இதை வந்துட்டு 130 km/h வந்துட்டு குறைக்க போகிறாங்க. ஸோ எல்லா ரூட்ஸ்லையுமே கிடையாது, சில செலக்ட் ரூட்ஸில் மட்டும். ஸோ இதில் எதுக்காக அப்படின்னா சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி சதாப்தி எக்ஸ்பிரஸ் உடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்துட்டு 150 km/h, இதையும் வந்துட்டு 130 km/h வந்துட்டு கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பீடை வந்துட்டு கம்மி பண்ணுறதுனால அந்த ரன்னிங் டைம் அப்படின்றது 25 to 30 minutes வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீஸ்டு. ஸோ இந்த ஒரு டைமிங் பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு வந்துட்டு மாறும். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் நம்ம வந்துட்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு காட்டிமான் எக்ஸ்பிரஸை பற்றின சில ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய செமி ஹை ஸ்பீடு ட்ரெயின். இது வந்துட்டு இண்டிஜினஸாக நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி வந்துட்டு இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம். ஸோ இதை டெவலப் பண்ணுறதுக்கு ஆன காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 100 crores. ஸோ இனிஷியலாக இதனுடைய அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ட்ரெயின் 18. அதுக்கப்புறமா தான் இதுக்கு வந்துட்டு வந்தே பாரத் அப்படின்ற அந்த ஒரு நேமை கொடுத்தாங்க. ஸோ இந்த ட்ரெயின் 18 பார்த்தோம் அப்படின்னா இட் ஆப்ரேட்ஸ் விதவுட் அ லோகோமோட்டிவ். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டமுடைய பேர் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ட்ராக்ஷன் பவர் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர்ஸில் சைட் பண்ணி எழுதலாம் இஃப் தேர் இஸ் அ கொஸ்டின் ஆன் திஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ஒரு ட்ரெயின் வந்துட்டு இட் வில் அச்சீவ் அ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் 160 km/h பிகாஸ் இதில் வந்துட்டு ஃபாஸ்டர் அக்சலரேஷன் இருக்குது, அதே மாதிரி ஃபாஸ்டர் டிசலரேஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இன்டெலிஜென்ட் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ தட் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் இதால் வந்துட்டு பிரேக் போட்ட உடனே வந்துட்டு நிற்க முடியும். ஸோ இது வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக போகிறதுனால இந்த ஜேர்னி டைம் அப்படின்றது வந்துட்டு 25%லேருந்து 45% வரைக்கும் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ வந்தே பாரத் 1 மட்டும் இல்லாமல் வந்தே பாரத் 2.0 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் சம் நியூ அடிஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏர்கிராஃப்டில் வந்துட்டு நம்ம போகிற மாதிரியான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வந்தே பாரத் 2.0ல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டமான கவாச்சை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ கவாச் பற்றி இதுக்கு முன்னாடி நான் நிறைய கிளாஸஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வந்தே பாரத் 2.0ல பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ கேட்டலிட்டிக் அல்ட்ரா வயலட் ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூஃப் மவுண்ட்டில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ரூஃப் மவுண்டட் பேக்கேஜ் யூனிட். இது வந்துட்டு ஏர் பியூரிஃபிகேஷனுக்காக. ஸோ அடுத்து காட்டிமான் எக்ஸ்பிரஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ காட்டிமான் எக்ஸ்பிரஸ் தான் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின். ஸோ இந்த வந்தே பாரத்தும் செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் தான், ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது வந்துட்டு இட் இஸ் தி காட்டிமான். ஸோ இது வந்துட்டு 2015ல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது ரன் ஆகக்கூடிய அந்த ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் ஆக்ரா. அண்ட் இந்த ஒரு ட்ரெயினுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் இட் இஸ் சிமிலர் டு தி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், அதாவது 160 km/h. அண்ட் இந்த காட்டிமான் எக்ஸ்பிரஸில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எக்யூப்ட் வித் 5400 ஹார்ஸ் பவர் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் என்ஜின் அண்ட் 12 மாடர்ன் கோச்சஸ் இதில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஃபயர் அலாம் இருக்குது, எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, அலாங் வித் பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்லைடிங் டோர்ஸ் இன்சைட் தி கோச்சஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட் ரைசஸ் $39.7 billion இயர் ஆன் இயர் டு $63.8 billion சேஸ் RBI டேட்டா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் டெப்ட் எவ்வளோ அப்படின்றத போட்டிருக்காங்க.
ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் நம்ம பப்ளிக் டெப்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ரன் ஆகுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்தை அவங்க எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா த்ரூ டேக்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ அதாவது டேக்ஸ் ரெவன்யூவும் இருக்கும், அதே மாதிரி நான் டேக்ஸ் ரெவன்யூவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அந்த ரெவன்யூவை வச்சு தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ எல்லாமே அதில் தான் பண்ணுவாங்க. ஆனால் சில டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்டிமேட் பண்ண அளவுக்கு டேக்ஸ் ரெவன்யூவோ நான் டேக்ஸ் ரெவன்யூவோ கவர்மெண்ட்டால் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே இருந்து கடன் வாங்குவாங்க. ஸோ இதை தான் நம்ம பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பப்ளிக் டெப்ட் அப்படின்றது ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம். ஸோ இதுக்கு கீழே எக்ஸ்டர்னல் டெப்ட்டும் கவர் ஆகும், அதே மாதிரி இன்டர்னல் டெப்ட்டுமே கவர் ஆகும். ஸோ பப்ளிக் டெப்ட் அப்படின்றது என்னன்னா, அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஆல் ஆப்ளிகேஷன் தட் ஆர் ரெக்வயர்ட் டு பி செட்டில்ட் யூசிங் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ அதை ஒரு கேரண்டியாக வச்சு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கடன் வாங்குவாங்க. ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் as a பப்ளிக் டெப்ட். ஸோ இப்போ பப்ளிக் டெப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா there are 2 types. ஸோ ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட், இன்னொன்று இன்டர்னல் டெப்ட். ஸோ எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள கடனை வாங்காம ஸோ ஃபாரின்ல கடன் வாங்குறது இட் இஸ் தி எக்ஸ்டர்னல் டெப்ட். ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ தட் டெப்ட் தட் இஸ் brought from the foreign government, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் ப்ரைவேட் என்டிட்டிஸ் அவுட் சைட் த கண்ட்ரி, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ வேறாஸ் நம்ம இன்டர்னல் டெப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரிக்குள்ளே நம்ம வாங்கக்கூடிய கடன். ஸோ இதில் இண்டிவிஜுவல்ஸ், பேங்க்ஸ், அதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே they can give money to the government through securities மூலியமாக அவங்க கொடுக்கலாம். ஸோ இன்டர்னல் டெப்ட் ஃபர்தராக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் மார்க்கெட்டபிள், அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். ஸோ இப்போ ஆர்பிஐடைய அந்த டேட்டாவில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் மார்ச் 2024 இந்தியாவுடைய அந்த எக்ஸ்டர்னல் டெப்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் $663.8 பில்லியன். ஸோ அதாவது போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட $39.7 பில்லியன் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்றது மார்ச் 2023 நம்ம கம்பேர் பண்ணும்போது இட் ஹாஸ் டிக்ளைன்டு. அதாவது மார்ச் 2023 அது 19% இருந்திருக்கு. ஸோ இப்போ மார்ச் 2024 இட் ஹாஸ் டிக்ளைன் டு 18.7%. அண்ட் அடுத்து லாங் டேர்ம் டெப்ட் அண்ட் ஷார்ட் டேர்ம் டெப்டுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் 2024 எண்டில் பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்றது ஸோ $541.2 பில்லியனாக இருக்கு. அதாவது மார்ச் 2023 நம்ம கம்பேர் பண்ணும்போது $45.6 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்றது என்னன்னா, அதனுடைய மெச்சூரிட்டி ஒரு வருஷத்துக்கும் மேலே இருக்கிறது நம்ம லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஷார்ட் டேர்ம் டெப்ட். ஷார்ட் டேர்ம் டெப்ட் அப்படின்றது அதனுடைய ஒரிஜினல் மெச்சூரிட்டி அந்த மேக்ஸிமம் டைம் பீரியட் இட் இஸ் அப் டு 1 year. அதை ஷார்ட் டேர்ம் டெப்ட்னு சொல்லுவோம். ஸோ லாங் டேர்ம் டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வேற ஷார்ட் டேர்ம் டெப்ட் பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது மார்ச் 2023 நம்ம கம்பேர் பண்ணும்போது இட் ஹாஸ் டிக்ரீஸ்டு. மார்ச் 2023 இட் ஹாஸ் பீன் 20.6%. ஸோ இதுவே மார்ச் 2024 பார்த்தோம் அப்படின்னா 2% கம்மியாயிருக்கு. தட் இஸ் இட் இஸ் 18.5%. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தட் இஸ் கிவன் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹப் நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மிசோரம் over 6,500 pigs culled due to African swine fever this year. ஸோ இப்போ ரீசெண்டாக மிசோரமில் இருக்கக்கூடிய ஐசவாலில் நிறைய பிக்ஸ் கல் பண்ணியிருக்காங்க, அதாவது கில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நிறைய பிக்ஸுக்கு ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்றது அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு வைரல் டிசீஸ். ஸோ இது டொமஸ்டிக் அதுக்கப்புறம் வைல்டு பிக்ஸ் ரெண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இட் இஸ் ஹைலி கண்டாஜியஸ். அதாவது ஒரு பிக்குக்கு வந்தது அப்படின்னா இது மற்ற பிக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் அந்த பிக்குக்கு இந்த ஃபீவர் வந்தது அப்படின்னா இட் வில் ரீச் 100% மொர்டாலிட்டி. அதாவது அந்த அஃபெக்ட் ஆன எல்லா பிக்ஸுமே இறந்து போயிடும். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவருடைய அந்த வைரஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் வெரி லார்ஜ், என்வெலப்ட், அதுக்கப்புறம் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கொண்ட ஒரு வைரஸ். ஸோ அதாவது ஜீனஸ் ஆஸ்பி வைரஸில் இருக்கக்கூடிய ஒரு சோல் மெம்பர் தான் இந்த ASF. அண்ட் இது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய கிளினிக்கல் சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபீவர் வரும்,
அதே மாதிரி பிக்ஸ் வில் பி ஸோ வீக், அதே மாதிரி லேக் ஆஃப் அப்பிடைட் இருக்கும், அதாவது பிக்ஸ் வந்து சாப்பிடாது. அண்ட் இன்ஃப்ளேம்டு ஐ மியூக்கஸ் மெம்பரன்ஸ் இருக்கும், ரெட் ஸ்கின் அண்ட் பிளட்டி டயேரியா அண்ட் வாமிட்டிங் இருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் இட் வில் லீட் டு டெத். ஸோ இந்த ஏஎஸ்எஃப் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்டட் அனிமல் வந்து இன்னொரு இன்ஃபெக்டட் அனிமலோட ஒரு அனிமல் வந்து இன்னொரு இன்ஃபெக்டட் அனிமலோட வந்துட்டு டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும்போது இது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இன்டைரக்டாக இது வந்துட்டு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு சாப்பிடும்போது, அதே மாதிரி கான்டாக்ட் வித் கண்டாமினேட்டட் கிளாத்திங், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு இன்டைரக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் அடுத்து வந்துட்டு பைட்ஸ் பை இன்ஃபெக்ஷியஸ் சாஃப்ட் டிக்ஸ், ஸோ இதனாலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த ஏஎஸ்எஃப் வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ அந்த ஒரு பிக்ல அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த போர்க் அந்த மீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங்கர் டைம் பீரியடுக்கு அது வந்துட்டு சர்வைவ் ஆகும். ஆனால் இது வந்து ஹியூமன்ஸ் அதை சாப்பிட்றதுனால ஹியூமனுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ மோஸ்ட்டாக பிக்குக்கு தான் வந்துட்டு இது அந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஹியூமன் ஹெல்த் வந்துட்டு அந்த அளவுக்கு இது சாப்பிட்றதுனால அஃபெக்ட் ஆகாது. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஏஎஸ்எஃப் வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எண்டமிக் டு சப் சஹாரன் ஆஃப்ரிக்கா. அதனால தான் இது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இது நிறைய இடங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் ஏஷியா, அதுக்கப்புறம் வந்துட்டு யூரோப். இப்போது நம்ம இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு மிசோரமில் இது அதிகமாக ஸ்ப்ரெட்டில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஏஎஸ்எஃப்க்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான க்யூரும் வந்துட்டு கிடையாது, அதே மாதிரி ப்ரிகாஷனும் கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு அப்ரூவ்டு வேக்சினும் கிடையாது. ஸோ அதனால் ஒன்ஸ் அந்த பிக்ஸுக்கு இது வந்துருச்சு அப்படின்னா அந்த பிக்ஸை வந்துட்டு கில் பண்ணுறது தான் வந்துட்டு ஒன்லி சொல்யூஷன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. ரேர் இந்தியன் பெயிண்டட் ஃப்ராக் ஸ்பாட்டட் அட் தெலுங்கானா டைகர் ரிசர்வ். ஸோ இப்போ ரீசெண்டாக தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கவால் டைகர் ரிசர்வில் இந்தியன் பெயிண்டட் ஃப்ராகை வந்துட்டு சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் கவால் டைகர் ரிசர்வை பற்றியும் இந்தியன் பெயிண்டட் ஃப்ராகை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியன் பெயிண்டட் ஃப்ராக் அப்படின்றது இட் இஸ் அ நேரோ மவுத்டு ஃப்ராக். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மைக்ரோ ஹைலிடே ஃபேமிலி. ஸோ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்துட்டு ஒபேரோடான் டாப்ரோபானிகஸ். ஸோ மோஸ்ட்டாக இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷில், சதர்ன், அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் இந்தியாவில் அண்ட் நேபாள். ஸோ மோஸ்ட்டாக இட் வில் பி ப்ரெசென்ட் அட் த ஆல்டிடியூட் ஆஃப் 1300 meters. ஸோ மோஸ்ட்டாக இது வந்துட்டு ஸ்ரீலங்காவில் தான் இருக்கும். அண்ட் இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, அசாம், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஸோ இந்த மாதிரி ரீஜனில் அதிகமாக இருக்கும். அண்ட் இட் இஸ் மோஸ்ட் காமன் இன் த சதர்ன் ஏரியாஸ் ஆஃப் த வெஸ்டர்ன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ். அண்ட் இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் இட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன். அண்ட் கவால் டைகர் ரிசர்வ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு தெலுங்கானாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தட் இஸ் ஓல்ட் அதிலாபாத் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இங்கே வந்துட்டு கோதாவரி ரிவர் வந்துட்டு ஒன் சைடில் ஃப்ளோ ஆகுது அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய பார்டர் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரிசர்வ் வந்துட்டு இட் இஸ் த கேட்ச்மெண்ட் ஃபார் கோதாவரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கடம் ரிவர்ஸ். ஸோ இந்த ஒரு கவால் டைகர் ரிசர்வில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் அ கனெக்டிவிட்டி டு ததோபா அந்தாரி டைகர் ரிசர்வ் ஆஃப் மகாராஷ்டிரா இன் தி நார்த் to the Indravati Tiger Reserve of Chhattisgarh towards the northeastern side. ஸோ இந்த ஒரு ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட் பார்க்க முடியும். ஸோ there is grassland, there are open areas, rivers, streams and water bodies வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. WikiLeaks the enemy of the deep state. ஸோ இப்போ ரீசெண்டாக WikiLeaks ஃபவுண்டரான ஜூலியன் அசாஞ்ச், ஸோ இவர் வந்துட்டு US உடைய கோர்ட்டில் ஹி ஹாஸ் ப்ளீடட் கில்ட்டி, அதாவது அவர் பண்ண தப்பெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதனால இவரை வந்துட்டு ஹி ஹாஸ் பீன் அலோவ் டு வாக் ஃப்ரீ, அதாவது அவருடைய ஃபேமிலியோட வாழ்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கான அந்த அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ WikiLeaks உடைய ஃபவுண்டர் ஜூலியன் அசாஞ்ச் இவர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 வருஷமாக ஒரு லீகல் பேட்டில் இருக்காரு. பிகாஸ் 2010 இவர் வந்துட்டு US உடைய சில சீக்ரெட் ஃபைல்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு US உடைய டிஃபென்ஸ் சம்பந்தமான சில டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக US அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இவருக்கு வந்துட்டு ஒரு ரிலீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் நம்ம வந்துட்டு சைபான் ஐலாண்டை பற்றி பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த US கோர்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த US கோர்ட் எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் இன் தி சைபான்
ஐலாண்ட். ஸோ அந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் தான் இந்த ஒரு ஐலாண்டை பற்றி பார்க்க போகிறோம். பிகாஸ் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யோர் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த சைபான் ஐலாண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். ஸோ இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். தட் இஸ் ஸோ அதாவது பிலிப்பைன்ஸ் சீக்கு இட் இஸ் ஆன் தி ரைட் ஹேண்ட் சைடு. அண்ட் இது வந்துட்டு நார்தன் மரியானா ஐலாண்ட்ஸோடைய கேபிட்டல் தான் இந்த சைபான் ஐலாண்ட். அண்ட் இந்த நார்தன் மரியானா ஐலாண்ட் அப்படின்றது வந்துட்டு யூஎஸ் காமன்வெல்த் இன் தி வெஸ்டர்ன் பசிபிக். ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டு ஸ்பெயின், ஜெர்மனி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜப்பானுடைய காலனியாக இருந்தது. அண்ட் வேர்ல்டு வார் 2ல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு இதனுடைய கண்ட்ரோலை எடுத்திருக்காங்க. அண்ட் 1975ல் இந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஒரு டெரிட்டரியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெரிட்டரிக்கு பெர்மனன்ட் டெலிகேஷன் வந்துட்டு யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களால ஓட் பண்ண முடியாது. ஸோ இந்த சைபான் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு மவுண்ட் தபாச்சு. அண்ட் இவங்களுடைய மெயினான எக்கானமி வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் டூரிசம். அண்ட் மோஸ்ட்டாக இங்கே கொரியன், அதுக்கப்புறம் வந்துட்டு சைனீஸ் டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒன்லி பார்ட் வேர் சைனீஸ் சிட்டிசன்ஸ் வந்துட்டு ஒரு விசா இல்லாமல் என்டர் ஆகலாம் அப்படின்னா அது இந்த சைபான் ஐலாண்ட் தான். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு தி யூஎஸ் டெரிட்டரி. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு வயானில் கொடுத்துருக்காங்க. அல்மா டெலஸ்கோப் ஷெட்ஸ் லைட் ஆன் பிளானட் ஃபார்மேஷன் அரவுண்ட் த பைனரி ஸ்டார்ஸ். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் அல்மா டெலஸ்கோப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூஸில் வரக்கூடிய சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யோர் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆல்சோ மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ். பிகாஸ் உங்களுடைய 2022 மெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பற்றி கேட்டிருந்தாங்க, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் அதோட கம்பேரிசன் வித் த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சயின்ஸ் ரிகார்டிங்காக நம்மளுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டெலஸ்கோப்ஸுடைய அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அல்மா டெலஸ்கோப் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டடி தி செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் அட் மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் சப் மில்லிமீட்டர் வேவ் லென்த். ஸோ இது வந்துட்டு ஒரு ரேடியோ டெலஸ்கோப். இதில் வந்துட்டு மொத்தமாக 66 ஆண்டனாஸ் இருக்குது. தட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 16 கிலோமீட்டர். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நார்தன் சிலியில் இருக்கக்கூடிய அட்டகாமா டெசர்ட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதால் வந்துட்டு டஸ்ட் கிளவுட்ஸையும் வந்துட்டு பெனிட்ரேட் பண்ண முடியும். ஸோ தட் ஒரு டிம், அதுக்கப்புறம் டிஸ்டிங்க்ட் கேலக்ஸிஸை கூட நம்மளால் பார்க்க முடியும் இதனால. ஸோ இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சென்சிட்டிவிட்டியில் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ தட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபெயிண்ட் ரேடியோ சிக்னல்ஸ் கூட இதால் வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு யாருடைய பார்ட்னர்ஷிப்பில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் 16 அதர் கண்ட்ரீஸ் இன் யூரோப், கனடா, ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான், அதுக்கப்புறம் வந்துட்டு சிலே. ஸோ இந்த ரேடியோ டெலஸ்கோப்பை யார் டிசைன் பண்ணி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் யுஎஸ் உடைய நேஷனல் ரேடியோ ஆஸ்ட்ரோனாமி அப்சர்வேட்டரி NRAO, அதுக்கப்புறம் நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரி ஆஃப் ஜப்பான் NAOJ, அந்த யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரி ESO. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ டெவலப்ட் அண்ட் டிசைன் பை தெம். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. So Jal Shakti Ministry conceives a new project to fix water deficit in Jal Jeevan Mission. So இப்போ ரீசெண்டாக யூனியன் ஜல் சக்தி மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ரூரல் ஹவுஸ் ஹோல்ஸுக்கு நிறைய ஜல் ஜீவன் மிஷனுக்கு கீழே டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சிலருக்கு அதில் வந்துட்டு வாட்டர் வரதில்லை. ஸோ அவங்களுக்கு போர்ட்டபிள் வாட்டர் வந்து கிடைக்கிறதுக்காக ஒரு நியூ ப்ராஜெக்டை கொண்டு வர போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த ஜல் சக்தி மினிஸ்ட்ரியுடைய ஜல் ஜீவன் மிஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2019 ஆகஸ்ட் 15 வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா 2024க்குள்ள ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேப் வாட்டர் கனெக்ஷனில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக சேஃப், அதுக்கப்புறம் அடிக்குவேட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து டு தி ஆல் ஹவுஸ் ஹோல்ஸ் ஆஃப் ரூரல் இந்தியா வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான நோடல் மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியா டுடேல கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆர்மி லான்ச்சஸ் ஸ்கின் பேங்க் ஃபார் பர்ன் விக்டிம்ஸ், ஆல் யூ நீட் டு நோ. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஆர்மி வந்துட்டு ஒரு ஸ்கின் பேங்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா சர்வீஸ் பர்சனல்ஸ் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு வரக்கூடிய அந்த ஸ்கின் பர்ன் இன்ஜூரிஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக.
So this is the first of its kind facility established in the Armed Forces Medical Services. ஸோ இதில் வந்துட்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் who are trained அதெல்லாம் அவங்க எல்லாமே வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜியன்ஸ், டிஷ்யூ இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு டெக்னீஷியன்ஸ். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ஸ்கின் பேங்க், அதுக்கப்புறம் ஸ்கின் கிராஃப்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கின் பேங்க் அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மற்ற டோனார்ஸ் கிட்ட இருந்து ஸ்கின்னை கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போது யாருக்காவது வந்து ஸ்கின்ல பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேர்னை சரி பண்ணுறதுக்காக ஸ்கின் கிராஃப்டிங் வந்து பண்ணுவாங்க. அதாவது இன்னொருத்தருடைய அந்த ஸ்கின்னை எடுத்து அந்த பேர்ன் ஆன அந்த இடத்துல இன்ஜுரியில் வைக்கும்போது ஸோ இட் வில் க்ரோ ஆன் தட் ஏரியா. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹெல்தி ஸ்கின்னை எடுத்து இன்ஜூர் ஆன ஒரு இடத்துல வந்துட்டு வைப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 மெயின் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆட்டோகிராஃப்ட், இன்னொன்று வந்துட்டு அல்லோகிராஃப்ட். ஆட்டோகிராஃப்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு பர்சனுடைய அவங்களுடைய ஓன் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை எடுத்து இன்ஜூர்ட் ஏரியாவில் வைப்பாங்க. ஸோ சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பர்சனுடைய அந்த தொடையில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை எடுத்து எங்கே இன்ஜூர் ஆயிருக்கோ அங்கே வைப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு ஆட்டோகிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லோகிராஃப்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு டோனார் கிட்ட இருந்து, ஸ்கின் பேங்க்ல யூஸ்வலாக ஸ்கின் இருக்கும், அந்த ஸ்கின்னை எடுத்து டோனார் கிட்ட இருந்து எடுத்து இன்னொரு பர்சனுக்கு வைக்கிறது வந்துட்டு அல்லோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்கின்னை வச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 to 3 weeks போஸ்ட் கிராஃப்டிங் வந்துட்டு அந்த பர்சனை செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு ஸ்கின்னை வந்துட்டு அந்த பாடியை அக்செப்ட் பண்ணிக்கிச்சா இல்லையா அப்படின்றத ஒரு 2 to 3 weeksல நம்மளால வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ஸ்கின் பேங்க்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எலிஜிபிள் டோனார்ஸ் கிட்ட இருந்து ஸ்கின்னை வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்கின்னை வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு, ஸோ யூஸ்வலாக வந்துட்டு the persons would be deceased அண்ட் அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து அந்த ஸ்கின்னை கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்கின்னை பார்த்தோம் அப்படின்னா ஃபார் அப் டு 5 years வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இஃப் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் தி அப்ராப்ரியேட் டெம்பரேச்சர். ஸோ இந்த டிசீஸ்டு பர்சன் கிட்ட இருந்து, அதாவது ஒரு பர்சன் வந்து உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் வந்துட்டு he can donate the skin within 6 hours after the death. அதுக்கு மேலே வந்துட்டு போக முடியாது. 6 hours அவங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு ஃப்யூச்சர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யார் வேணால் ஸ்கின்னை வந்துட்டு டொனேட் பண்ணலாம் irrespective of the sex and blood group. ஆனால் மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 18 years இருக்கணும். ஸோ இப்போ பர்சன்ஸ் வித் எய்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் B and C அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், ஸ்கின் கேன்சர், ஆக்டிவ் ஸ்கின் டிசீஸ் ஆர் செப்டிசீமியா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தது அப்படின்னா அந்த பர்சனால் வந்துட்டு ஸ்கின்னை டொனேட் பண்ண முடியாது. ஸோ டொனேட்டட் ஸ்கின்னை பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி கலெக்டட் அண்ட் ப்ராசஸ்ட் ஓவர் 5 to 6 weeks. அதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஃப்ரோசன் பண்ணி வைப்பாங்க இஃப் நீடட். ஸோ அந்த ஸ்கின்னை வந்துட்டு எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா 85% கிளிசரால் சொல்யூஷனில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அண்ட் அதுக்கான அந்த டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 4 to 5 degrees Celsius ஃபார் அப் டு 5 years. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு பேர்ன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஸ்கின் கிராஃப்டிங் ப்ராசஸ்க்கு இந்த ஸ்கின் பேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ப்ராசஸ். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.